ஜனவரி 20, 2009 பெங்களூர் போலீஸ் கமிஷனருக்கு ஒரு கால் வருது. ஒரு 3 கொலை நடந்திருக்குன்னு, பெங்களூர்ல மையப்பகுதியான ஜெயாநகர் டி பிளாக்ல வந்து கொலை நடந்திருக்குன்னு வருது. 3 கொலை. ஏற்கனவே அவர் மீட்டிங்ல இருக்கிறது 2 கொலைக்கான தீர்வு வந்து சரியா கிடைக்கலன்னு சொல்லி அதுக்கான மீட்டிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட கொலை நடந்து 10 நாள் ஆச்சு, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து இந்த கொலை வந்தோடனே இமிடியட்டா ஸ்பாட்டுக்கு போறாரு. ஸோ அங்க அந்த வீட்டுல வந்து 3 பெண்கள் வந்து இறந்து கிடக்குறாங்க. இமிடியட்டா வந்து போலீஸ் வந்து அக்கம் பக்கத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபாரன்சிக் டீம் வந்து உள்ள வந்து ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. 10 வயதான சத்யபாமா இங்கதான் வந்து நீண்ட காலமா குடியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. 58 வயதான விஜயலட்சுமி வந்து ஆசிரியரா ஒர்க் பண்றாங்க. அவங்களும் அங்கதான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. 45 வயசான ஜெயஸ்ரீ வந்து இப்ப கொஞ்ச மாதங்களுக்கு முன்னுதான் வந்தாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்தனால வந்து மருமக வந்து வீட்டோடய வச்சுக்கிட்டாங்க. பேரன் மட்டும் இருக்கான். பேரன் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கான். ஸோ அவன் வந்து ஸ்கூல்ல இருக்கான். அவன் வர்றதுக்கு முன்னாடி தான் இந்த விஷயங்கள் 3 பேர் இறந்திருக்காங்கன்ற விஷயம் வந்து போலீஸ்க்கு கிடைக்குது. ஸோ இதுக்கிடையில உள்ள ஃபாரன்சிக் டீம் வந்து துப்பறிறாங்க. துப்பறிஞ்சப்ப வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து ஃபுல்லா அலங்கோலமா இருக்கு. பீரோ எல்லாம் திறக்கப்பட்டு இருக்கு. இப்போ நகை எதுவுமே இல்லை, பணம் எதுவுமே இல்லை. அப்படியே ஃபுல்லா வந்து குழஞ்சுதான் இருக்கு. ஸோ என்னன்னா அங்க இருக்க லேண்ட்லைன் போன் நம்பர் பக்கத்துல வந்து ஒரு லெட்டர் பேடுல ஒரு போன் நம்பர் பென்சில்ல எழுதியிருக்கு. இமிடியட்டா வந்து போலீஸ் கமிஷனர்கிட்ட போய் கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே வந்து இந்த நம்பருக்குரிய யாரு எல்லாம் இமிடியட்டா சொல்லுங்கன்னா இமிடியட்டா வந்து அந்த நம்பருக்கு வந்து போலீஸ் போன் பண்றாங்க. இமிடியட்டா அவனுக்கு போன் அடிக்கிறாங்க. அவன் போன் எடுத்து பேசினவன் வந்து அவன் வந்து ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில வேலை செய்யறவன். ஸோ இமிடியட்டா அவனை வந்து விசாரணைக்குள்ள கொண்டு வர்றாங்க. ஸோ கொண்டு வர்றப்ப வந்து அவன்கிட்ட பேசுறப்ப வந்து ஆமா சார், நான் வந்து போயிருந்தேன், காலையில போயிருந்தேன். அவங்க வந்து சத்யபாமா பேரனுக்கு வந்து பூணூல் விழா, அதாவது உபநயம்னு சொல்லுவாங்க, அந்த விழாக்காக வந்து இன்விடேஷன் விஷயமா வந்து பேச போயிருந்தேன். ஸோ அது விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. ஸோ இவங்க விசாரணை கேட்டிருந்தாங்க. அப்ப யார் இருக்காங்க என்னன்னு 3 பேர் இருந்தாங்க சார். அப்ப வந்து 40ல இருந்து 45 வயது மதிக்கக்கூடிய ஒரு ஆள் இருந்தாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சோ நீ எத்தனை மணிக்கு அப்படின்னா, நான் இத்தனை மணில இருந்தேன், அப்புறம் போயிட்டேன் அப்படின்றாங்க. சோ என்னன்னா அவனை வந்து போக சொல்லிட்டு அவனுடைய நம்பரு எல்லா டீட்டெயில் எல்லாமே வாங்கி வச்சுக்கிறாங்க. சோ இந்த 40ல இருந்து 45 வயசு ஆள் யாரு அப்படின்னு சொல்லி பக்கத்து வீடு ஏத்த வீடு எல்லாத்தையும் வந்து விசாரிக்கிறாங்க. அப்பதான் வந்து எல்லாம் ஆமா சார், வந்து ஒரு பையன் ஒருவர் அடிக்கடி வந்து ஒத்தாசை பண்றதுக்கு, வீட்டு வேலை எல்லாமே பண்றதுக்கு வருவாரு. சோ அப்ப வந்து சில பேர் சொல்றாங்க அந்த மருமக வந்து ஜெயஸ்ரீ வந்து முன்னாடி வந்து ஒரு கம்பெனில வந்து வேலை பார்த்தாங்க. நேஷனல் டெக்ஸ்டைல் கம்பெனில வேலை பார்த்தாங்க. அந்த வேலையில இருந்து வெளியில வந்து ஒரு கல்ச்சர் ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனில இருக்காங்க. ஸோ அங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு பையன் பழக்கம். அந்த பையன் தான் வீட்டில் வந்து அடிக்கடி வந்து ஹெல்ப் பண்ணுவான். ஏதாவது ரேஷன் கடைக்கு போறது, ஜாமான் வாங்குறது, இதெல்லாம் வாங்கிட்டு வருவான் அப்படின்றாங்க. ஆனா அவனுக்கு வந்து அவனை பத்தி வந்து யாருக்குமே தெரியல. ஒரு ஆள் இருக்கான்ற விஷயம் தெரியும். அவன் யாரு, பேர் என்ன, எந்த ஊரு, என்ன விஷயம் எதுவுமே டீட்டெயில் தெரியாது. போலீஸ் கொஞ்சம் குழப்பமாவே இருக்காங்க. சோ போலீஸ் விசாரணையில என்னன்னா, இந்த கொலை நடந்த அந்த சமயத்துல இவங்களுடைய 3 போனையும் வந்து இமிடியேட்டா வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கொலைகாரன் வந்து எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் தெரியும். சோ அந்த நம்பரை வாங்கி ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சுவிட்ச் எப்ப ஆன் ஆகும் அப்படின்ற விஷயத்துக்காக வந்து வெயிட் பண்றாங்க. கட்ட விசாரணை வந்து போஸ்ட்மார்ட்டத்துல இருந்து அடுத்தடுத்த விசாரணை வந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுல என்னன்னா திடீர்னு வந்து போலீஸ் கமிஷனர் கால் வருது. ஜெயஸ்ரீ கால் வந்து போன் ஆன் ஆகி கொஞ்ச நேரத்துல ஆஃப் ஆயிருச்சு அப்படின்ற விஷயம் வருது. ஸோ அது ஆன் பண்ண இடம்னு பாத்தீங்கன்னா மைசூர் சர்க்கிளை காமிக்குது. அப்படின்னா அங்க ஒரு டீம் வந்து போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா சைபர் கிரைம்ல இருந்து ஒரு கால் வருது. ஸோ அது என்னன்னா அவன் வந்து ஜெயஸ்ரீயோட செல்போன் வந்து ஆன் பண்ணி பார்த்திருக்கான். ஆன் ஆகுது. அந்த சிம் கார்டு எடுத்து இவனுடைய சிம் கார்டை எடுத்து போட்டிருக்கான் அப்படின்ற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அந்த சிம் கார்டு உள்ள நம்பர் யாரு அப்படின்ற விஷயத்த வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து சிவமோகா மாவட்டத்துல உள்ள கல்லணுகுண்டேல இருக்கிற கோவிந்தராஜ்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இமிடியட்டா வந்து அவனோட டீட்டெயில் ஹிஸ்டரி எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து அவனுடைய எங்க இருக்கான், எந்த ஊரு, என்ன டீட்டெயில், அதுக்கேத்தாப்புல போலீஸ் எல்லாமே அங்கங்க வந்து கரெக்டா போக ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ அவனுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அங்க ஒரு டீம் வந்து வெயிட் பண்றாங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஃபோன் வந்து திருப்பி வந்து இமிடியேட்டா உடனே சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு. ஸோ அந்த அவன் ஆன் பண்றதுக்காக வெயிட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில வந்து சுவிட்ச் ஆன் ஆகுது. ஸோ ஆன் ஆன இடம் வந்து பின்யான்னு ஒரு இடத்த காமிக்குது. அந்த இடத்த நோக்கி கார்ல வந்து போலீஸ் போகுது. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருந்த இடத்துல இருந்து 100 கிலோமீட்டர் காமிக்குது. ஸோ பாதி தூரம் வந்து போய்கிட்டே இருக்கிறப்ப வந்து திடீர்னு செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகுது. இரவு வந்து கட்டில்ன்ற கிராமத்துல வந்து அவனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அவன் சொந்த ஊருக்கு வந்திருக்கான். ஏற்கனவே போலீஸ் வந்து அங்க அவனுக்காக வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அவனை வந்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க. நகை எல்லாத்தையும் என்னன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து கடையில வந்து வித்து சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துருக்கான். பிளஸ் வந்து ஒரு பெரிய மணியை இன்னொரு சொந்தக்காரன்ட்ட கொடுத்து வச்சுக்கோ, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெறும் கையோட வந்திருக்கான். ஸோ போலீஸ் தன்னுடைய விசாரணையை வந்து ரொம்ப இறுகப்பட்டுறாங்க. தங்களுடைய பாணியை வந்து காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து கோவிந்தராஜ் வந்து உண்மையை சொல்றான். அதாவது திரி அம்மா வந்து ஆபீஸ் பக்கத்துல இருக்க ஒரு சின்ன ஹோட்டல்ல, அதாவது ஆப்போசிட்ல இருக்க சின்ன ஹோட்டல்ல வந்து இவன் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அப்போ வந்து ஜெயஸ்ரீ அம்மா வந்து தன்னுடைய மகனை கூட்டிட்டு வருவாங்க. வந்து அங்க வந்து சாப்பிடுறது பழக்கம். அப்பதான் இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை ஆயிருக்கு. அப்ப வந்து இவன் வந்து அடிக்கடி வந்து சாப்பிடறதுனால பேசுறப்ப இவன் தன்னுடைய கஷ்டத்தை வந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு அக்ரி பிசினஸ் பண்றேன், அதுல வந்து மார்க்கெட்டிங் இது ஃப்ரீ டைம்ல பண்ணுன்றப்ப ஸோ இந்த ஜெயஸ்ரீ அம்மாக்கு கீழே வந்து இவன் ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ இப்படி ஒர்க் பண்றப்ப அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பழக்கம் வந்திருக்கு. ஸோ பழக்கம் வந்திருக்கனால இவங்களுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள், இவங்க ஹஸ்பண்ட் வேற பெண்கள் இருக்கிற வீடுனால வந்து கூட மார்க்கெட்டு போறது, ரேஷன் கடைக்கு போறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து அவன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ இப்படிதான் வந்து நாட்கள் வந்து போயிருக்கு. கடந்த 5-6 நாட்களுக்கு முன்னாடி வந்து வீட்டில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஒரு பையன், மார்க்கெட்டிங் டீம் பையன் வந்து என்னன்னா பேரனுக்கு வந்து பூணூல் விழாக்காக வந்து கொட்டேஷன் அது இது கொடுக்குறான். ஸோ பேமெண்ட் எடுக்கிறதுக்காக வந்து அந்த ஜெயஸ்ரீ அம்மா வந்து உள் ரூமுக்கு போயிருக்காங்க. ஸோ இவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். உள் ரூம்ல போய் வந்து பீரோவை திறந்துருக்காங்க. பீரோவை திறந்து வந்து பேமெண்ட் இது எடுக்க போயிருக்காங்க. அவன் அங்கிட்டு இருந்து அந்த ஃபர்ஸ்ட் ரூம்ல இருந்து அப்படியே உள் ரூமை பார்த்துருக்கான். அப்ப அவங்க கதவு திறக்கிறது, உள்ள வந்து பணமும் நகையும் இருக்கிறது. அவன் கண்ணை வந்து உறுத்த ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த நகை இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சான். ஸோ அதுக்காக இவன் வந்து என்ன செஞ்சான்னா திட்டம் போட ஆரம்பிச்சான். ஸோ இப்படிதான் அவன் சொன்னான். அன்னைக்கு வந்து ஒரு நாள் காலையில ஒரு 11 மணி இருக்கும். வீட்டுல வந்து சத்யபாமா அம்மா மட்டும்தான் இருப்பாங்கன்னு நினைச்சு அவன் வந்து வீட்டுக்கு போறான். கதவை தட்டுறான். சத்யபாமா திறக்கிறாங்க. அவங்க வந்து ஜாமான் வாங்கிட்டு வாப்பா அப்படின்றாங்க. இவன் போய் பலசர கடையில போய் ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வர்றான். வாங்கிட்டு வந்து உள்ள வைக்கிறான். இருப்பா, டீ போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறாங்க. அவ்வளவுதான். பின்னாடி போய் வந்து கழுது போய் இறுக்கி நெரிக்கிறான். அவங்க வந்து அப்படியே அந்த டேபிள்ல வந்து சாயிறாங்க. இப்படி படுக்கிறாங்க. இப்படி படுத்தா மூக்கு பாக்குறான். மூக்குல வந்து காத்து வருது. ஸோ இமிடியேட்டா வந்து வாங்கிட்டு வந்த பலசர கடையில இருக்க தேங்காய், நல்ல பெரிய தேங்காய் எடுத்து 4 தடவை போடுறான். அவங்க வந்து இறந்துடுறாங்க. இவன் என்னன்னா அவங்க வந்து இறந்துடுறாங்க. இவன் வந்து என்னன்னா கழுத்து, தோடு எல்லாத்தையும், வளையல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கான். பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா அப்படின்னு அதிர்ச்சி திரும்பி பார்த்தா பெட்ரூம்ல இருந்து தூக்க கலக்கத்தோட விஜயலட்சுமி வராடே, என்னடா பண்ண அப்படின்னு எனக்கு பொட்டம்பெல்லாம் வந்து இமிடியேட்டா என்னன்னா அவங்கள பிடிச்சு வந்து ஒரே தாவி வந்து அவங்க பிடிச்சு நெரிச்சிட்டு வந்து இமிடியேட்டா அதே தேங்காய் எடுத்து அவங்கள போட்டு அடிக்கிறேன். அவங்களும் கால். ஸோ உள்ள போய் அவங்ககிட்ட இருந்த இடுப்புல இருந்த சாவி எடுத்து உள்ள போய் பீரோல போய் வந்து உள்ள திறந்து உள்ள இருக்க ஜாமான் நகை எல்லாம் பைக்குல போட்டுட்டு பார்த்தா அங்க உள்ள வெளியில இருந்து ஜெயஸ்ரீ அம்மா கதவை திறந்து வர்றாங்க. தலை வலின்னு சொல்லிட்டு கதவை திறந்து வர்றாங்க. ஏன் நேரம் அவங்க என்ன பார்த்துட்டு என்னடா செய்யற அப்படின்னா, நான் இம்மிடியா அவங்க கத்துறதுக்குள்ள வந்து வாயை குத்தி கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சேன். அதே தேங்காய் எடுத்து அவங்கள மட்டை அடினா அவங்களும் செத்து போயிட்டாங்க. இம்மிடியா வீட்டு சாவி எடுத்து வெளியில வந்து கதவை வந்து பூட்டிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு உண்மையை சொன்னேன். போலீஸ் விசாரணை நடந்துச்சு. ஜூலை 21, 2014 பெங்களூர் நீதிமன்றம் இவன் வந்து 3 கொள்ளை நடந்ததுக்காக இவனுக்கு வந்து மரண தண்டனை விதிச்சாங்க.